1001 இரவு அரபு கதைகள் நம்மள தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். இந்த கதை எப்ப படிச்சாலுமே நல்லா இருக்குங்க. ஏன்னா, கடல் பயணங்கள் பற்றிய செய்தியும், அதேபோல மாய மந்திரங்கள், உலகத்துல அதீதமான கற்பனைகள் இவை எல்லாமே நல்லா இருக்கும். அதுவும் இந்த கதைய ஆரம்பிக்கிறப்ப, அந்த அரசன் அ தினம் அந்த பெண்கள் மீது இருக்கக்கூடிய வன்மத்துல கொல்றான்னு தெரிஞ்சு, வேணும்னே அந்த மந்திரியினுடைய மகள் அவன போய் திருமணம் பண்ணி, தன்னுடைய தங்கையும் கூட கூட்டிட்டு போயி ஒவ்வொரு நாளும் அவன் விடிஞ்ச உடனே தலைய வெட்டுவாங்கிறப்ப, இரவு கதை சொல்ல ஆரம்பிச்சு, பாதியில நிறுத்துறா. அப்ப அந்த மன்னன், "ஐய்யய்யோ! கதை முடியலையேங்கிறான். பரவால்ல நீங்க என்னை கொன்றுங்கங்கிறா." "ஐய்யய்யோ! உன்னை கொல்ல மாட்டேன். நீ அந்த கதைய முடிங்கிறான்." இதே மாதிரி 1001 இரவுகள் அவ கதை சொன்னாளாம். இவ யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு கற்பனா சக்தி! இன்னைக்கு நீங்க ஹாரி பாட்டர்லாம் எழுதுனாங்களே இந்த அம்மா, ரவுலிங் அப்படிங்கிற அந்த அம்மா, அது உண்மையா பொய்யான்னு நம்ம யோசிக்கிறோம். இத அன்னைக்கே ஒரு பெண்ணு செஞ்சிருக்கா. அதான் அதான் அது பெரிய ஆச்சரியம். இந்த கதைகள்ல கிளை கதைகளாக பல வரும். அதுல ஒண்ணு தான் சிந்துபாத்தினுடைய கதை. நம்ம தினத்தந்தியில கூட நான் சின்ன பிள்ளையிலிருந்து படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கும் கூட வந்துட்டு இருக்கு. சிந்துபாத் கடல் பயணி. அவருடைய கதைகள்ல நெறைய சாகசங்கள் நிறைஞ்சிருக்கு. சமீபத்தில கூட ஹாலிவுட்ல அலாவுதீன் பற்றிய படம் வில் ஸ்மித் பூதமா வருவாப்புல. வித்தியாசமான கதை. நல்ல பாட்டெல்லாம் இருக்கும் அதுல. அது எல்லாரும் பார்க்குற மாரி இருக்கும் அந்த இது. இப்ப நாம பார்க்க போறது என்ன அப்டின்னா, சிந்துபாத்தினுடைய பயணங்கள்ல 7வது பயணத்த பத்தி சொல்றாப்புல. யார்ட்ட சொல்றாருன்னா, இதே பேருள்ள சிந்துபாத்துங்கிற பேருள்ள ஒரு ஏழை ஒருத்தன், நான் இப்படி இருக்கேன், நீங்கலாம் நல்ல பணக்காரர் இருக்கீங்களான்னு கேட்கிறப்ப தான், அவனுக்கு சாப்பாடு குடுத்து உட்கார வச்சு, "எப்பா அப்படிலாம் பணம் சம்பாரிச்சிட முடியாதுப்பா. நான் சொல்றேன் கேளுன்னு" ஒவ்வொரு பயணமா சொல்லிட்டு வர்றாப்புல. இப்ப 7வது பயணத்த சொல்றாரு. வழக்கப்படி இவருக்கு எல்லா செல்வமும் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த பயணம் செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவங்க, அந்த பயணத்திலருந்து பின்வாங்க மாட்டாங்க. இவர் உடனே தன்னுடைய சரக்குகள், பொருள்கள் எல்லாம் ஏத்திக்கிட்டு பிரம்மாண்டமான கப்பல்ல நண்பர்களோட அந்த பெரிய படை கப்பல் தலைவனோட புறப்பட்டு போறாங்க. பல நாள் நல்லா போயிட்டு இருந்ததுங்க. நல்ல காற்று வீசுது, நல்ல பறவைகளுடைய இது எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த கப்பல் தலைவன், இன்னைக்கு நம்ம கேப்டன்னு சொல்றோம். மீகாமன் அப்படிங்கிறது தான் நல்ல தமிழ் பேரு. அவன் கத்துறான் அவன். நமக்கு ஆபத்து வந்துருச்சு. மலை போன்ற ஒரு மீன்கள் நிறைந்த பகுதிக்கு வந்துட்டோம் நம்ம பாட்டுக்க. அதாவது திமிங்கலம். திமிங்கலம்னா எப்படின்னாங்க, கப்பல காட்டிலும் பெருசா இருக்குங்கிறாங்க. இப்பவும் இருக்குங்கிறாங்க. நம்ம அத இன்னும் ஆராய்ச்சி பண்ணல. அதுபோல நம்மள முழுங்க போது, கப்பலையே முழுங்கும். என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. கப்பல முழுங்குற மீன் உலகத்துல எங்க இருக்குன்னு பேசிட்டு இருக்கப்ப, அப்பதான் அந்த மீன நாங்க பார்த்தோம். மலை நகர்ந்து வருவது போல அந்த மீனு. அது ஒரு மோதுன உடனே எங்க கப்பல் அடிச்சு ஒரு மலை மேல மோதி நொறுங்கிருச்சு. எல்லாரும் சிதறி ஓடி போயிட்டோம். இப்ப என்னுடைய அந்த பொருள்கள் சிலவற்றையும், மற்றதையும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அங்க பதந்து ஒரு கட்டைய பிடிச்சு ஏறி அப்படியே நான் போனேன். போனா அந்த பகுதியில மலை பகுதியும், தோப்புகளும், ஆறும் இருந்தது. சரி இங்க யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, நான் கொஞ்ச நாள் இந்த பக்கம் அங்க வசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல ஒரு முதியவர் ஒருவர் வந்தாரு. வந்தவரு, "என்னப்பா இங்க இருக்குன்னு?" கேட்டாரு. நான் என்னுடைய கதைய சொன்னேன். "சரி இதெல்லாம் எடுத்துக்கோ. நம்ம ஊருக்கு போவோம்." அப்படின்னு சொல்லி அவருடைய ஊருக்கு என்னைய கூட்டிட்டு போனாரு. அங்க போன உடனே, "இந்த பொருள்கள வித்து நீ இங்கே வியாபாரத்த தொடங்குங்கிறாரு." நானும் அதே மாரி தொடங்குனேன். இதுல ஒரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல துன்பம் வந்தா உயிர் போயிருமோங்கிற அளவு துன்பம் வரும். இன்பம் வந்தா, இதுக்கு மேல உலகத்துல இன்பம் இல்லையோங்கிற அளவுக்கு வரும். எனக்கு என்னன்னா, முதல்ல துன்பம் வந்துருச்சா, இப்ப இவரு எனக்கு அடைக்கலம் குடுத்தாரா, என் பொருள்கள் நல்லா விற்பனையாச்சா, அவருடைய மகளை எனக்கு திருமணம் பண்ணி குடுத்து, அவருடைய சொத்து முழுவதையும் எனக்கு குடுத்தார். அவருடைய மரணத்துக்கு பிறகு நானும் மனைவியும் நல்லா இருந்தோம். ஆனா, ஒரு அந்த ஊர்ல ஒரு ஆச்சரியம் நடந்துகிட்டே இருந்தது. என்ன அப்டின்னா, திடீர்னு அங்க இருக்கிற மனிதர்கள் பறவைகளாக மாறி பறக்குறாங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்குன்னு நானு அத பார்த்துட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு விபரீத ஆசை வந்தது. என்ன அப்டின்னா, நான் ஒரு பறவையா அவன்ட்ட போய் கேட்டேன். "நீ என்னைய தூக்கிட்டு போய் இந்த இதெல்லாம் சுத்தி காட்டுறியா? இன்னைக்கு நமக்கு இந்த ட்ரோன் ஸ்டைல்ல மேல இருந்து பார்க்கணும்னு ஆசை வரும் பாருங்க." அது மாதிரி கேட்டுருக்கான். நான் கேட்டேன். உடனே சரின்னு சொல்லிட்டு என்ன அவன் தூக்கிட்டு போனான். தூக்கிட்டு போனவன் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தேன். நான் மகிழ்ச்சியா இருந்தேன்.
திடீர்னு அவன் என்ன பண்ணான், என்ன ஒரு மலையில போட்டு விட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்க. போயிட்டானோ என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் பயத்துல அலறினேன். ஐயோ! நல்ல மனைவி, நல்ல இது இருந்தது நான் விட்டுட்டு வந்துட்டேனே! என்னுடைய சின்ன ஆசையினாலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து 2 இறை தூதர்கள் மாரி 2 பேர் வந்தாங்க. அவங்க கையில ஒரு பொன்னாளாகிய கம்பு ஒண்ணு இருந்தது. அத என்ட்ட குடுத்துட்டு உனக்கு பயன்படும்ன்ட்டு போயிட்டாங்க. நான் அத வாங்கிட்டு நடந்து வர்றப்ப, அந்த மலை அடிவாரத்துல, கடலோரத்துல ஒரு பெண் பாம்பு, மலைப்பாம்பு ஒருத்தர முழுங்கிட்டு இருந்தது. அவன் கதறினான். நான் உடனே என்ன செய்றதுன்னு தெரியாம இந்த குச்சிய வச்சு அந்த பாம்போட தலையில தட்டினேன். அது உடனே தட்டார்ன்னு அவன கக்கிட்டு வெகு வேகமா ஊர்ந்து போயிருச்சு. அந்த காப்பாற்றப்பட்ட மனிதன் எனக்கு நன்றி சொன்னான். அதுக்குள்ள அந்த பறவையா போன ஒருத்தன் திரும்பி வந்தான். வந்த உடனே நான் அவன்ட்ட சத்தம் போட்டேன். "இப்படி என்னைய விட்டுட்டு போயிட்டியே" அப்படின்னு சொல்லி. "இல்ல, நீ இறைவன் பேர சொல்லிட்டு இருந்த. நாங்கலாம் அத ஒத்துக்கிற மாட்டோம். அதனால தான் உன்னைய கீழ போட்டு போயிட்டேன்." சரி, இப்படி ஆட்கள் இருப்பாங்க போல இருக்குன்னு நான் நெனச்சுட்டு, திரும்ப என்ன கொண்டு எங்க அப்பா விடுப்பான்னு சொன்ன உடனே, அவன் கொண்டு என்னுடைய வீட்டிலேயே விட்டான். மனைவியும் நானும் மகிழ்ச்சி அடைஞ்சு, அங்கருந்து ஒரு கப்பல பிடிச்சு, அந்த பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, மீண்டும் இந்த பாக்தாத் நகரத்துக்கு வந்து சேர்ந்தோம். அப்ப நீங்க யோசிச்சு பாரு. பொருள் தேடுறதுங்கிற போது, உயிர பணயம் வச்சு தேடுறது மட்டுமில்ல. பொருள் கிடைச்சதுக்காக மகிழ்ந்து உட்கார்ந்து, அப்படியே நோயில படுத்து செத்து போறதும் வாழ்க்கை இல்ல. இதுதான் வாழ்க்கையினுடைய அருமை. அப்படின்னு தன்னுடைய 7வது பயணத்த சொல்லி முடிச்ச சிந்துபாத்தினுடைய கதைய அந்த பெண் சொன்னா. இதுக்கே நீங்க அலாவுதீன் கதைக்கே வியந்து போறீங்களே! தன்னுடைய சகோதரர்களை கொன்ற சண்டாளர்களுடைய கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? "அது என்ன? அது என்ன? சொல்லேன்" அப்படின்னு அந்த அரசன் கேட்டான். அந்த அரசனுடைய ஆர்வத்தோட நீங்க காத்திருங்க. நான் அடுத்து அந்த கொடியவர்களுடைய கதைய சொல்றேன். அரபு கதைகள் படித்தாலும், கேட்டாலும், சொன்னாலும் சுவை குன்றாமல் எப்போதும் இனிமையாக இருக்கும். சிந்துபாத் கதை முடிந்தது. அரபு கதை தொடர்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.